அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தளபதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டம்ப்ளைன்லேயே பார்த்துருப்பீங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்க. என் பேர் லோகேஷ். நான் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பண்ணுங்க தமிழ் டெக் சேனல் ஒரு சேனல் வச்சுருந்தேன் சரிங்களா. அந்த சேனலில் 7K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு சரிங்களா. ஆனால் சேனலை டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூபு சரிங்களா. ஏதோ ரீசனுக்காக டெர்மினேட் பண்ணிட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நான் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அதே பேரில் தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிளான் பண்ணி பண்ணுங்கள் தமிழ்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சரிங்களா. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியை பற்றி பார்க்கலாம். தளபதி பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் நாளைய தீர்ப்பு சரிங்களா. நாளைய தீர்ப்பில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க அப்பா ஃபஸ்ட்டு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 படம் அவங்க அப்பா எடுத்தார் சரிங்களா. இவரெலாம் ஒரு நடிகர் அப்படிலாம் எழுதுனாங்க சரிங்களா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தளபதி எதை பற்றியும் கேர் பண்ணாமல் சரிங்களா. அவர் விடாமுயற்சியோட அவர் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சு. சரி பூ உனக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் ஹிட்டாச்சு அந்த டைமில் சரிங்களா. 1999 சொல்கிறேன் நான் சரிங்களா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்ல நடிகரை நம்ம அப்படி சொல்லிட்டுமே நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் இட்டு தாங்க. அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை, அதுக்கப்புறம் ஒன்ஸ் மோர், இந்த மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா பகவதி படத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக ஆனார் சரிங்களா. அந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் சீக்வன்ஸ் நிறைய இருக்கும் பகவதி படம். அதுக்கப்புறம் திருமலை அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோவாக தான் நடிச்சிருப்பார். அப்புறம் லவ் பார்த்தீங்கன்னா ஷாஜகான், அப்புறம் லவ் டுடே இந்த மாதிரி படங்களில் அவர் லவ் மூவிஸ் நடிச்சிருந்தார். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்லின்னு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இப்போது தளபதி பார்த்தீங்கன்னா சினிமா விட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு சரிங்களா. அவர் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 2026 பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் நிற்க போகிறாரு. ஸோ தட் அவர் அவரே சொல்லிட்டாரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு இந்த மாதிரி நான் சினிமா விட்டு போகிறேன்ட்டு சரிங்களா. அதுவும் கெரியரின் உச்சத்தில் இருக்கேன் அப்போ விட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு சொன்னார் சரிங்களா. சொன்ன மாதிரி அவர் கெரியரில் அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆக்டராக இருக்கார் சரிங்களா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போது இதெல்லாம் விட்டுட்டு அவர் அரசியலுக்கு போயிட்டார் சரிங்களா. அரசியல் இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா தளபதி 69 தான் லாஸ்ட்டு படம் அவருக்கு சரிங்களா. அந்த படத்தில் பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க ஹீரோயினா. அதுக்கப்புறம் வினோத் தான் இந்த படத்தை இயக்குறாரு. மியூசிக் பார்த்தீங்கன்னா அனிருத் போடுறாரு சரிங்களா. இந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இணைஞ்சிருக்காராம் சரிங்களா. ரீசெண்ட் அப்டேட் இது சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது தளபதி இது மாதிரி போகிறது நிறைய பேர் கஷ்டமாக இருக்கலாம் சரிங்களா. தளபதி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா இது தளபதி 69 தான் லாஸ்ட்டு படம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அவர் படமே வராது, தேட்டரில் போய் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் கஷ்டமாக இருந்தாலும் சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டில் அரசியலில் அவர் வரணுன்ட்டு ஆசைப்பட்டு வராரு, வரவேற்போம் சரிங்களா. அப்புறம் மாநாட்டில் வேறு அவர் நிறைய பேசியிருந்தார். இந்த மாதிரி மாநாட்டில் என்னெல்லாம் சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தார் சரிங்களா. ஏடிஎம்கேலாம் கொஞ்சம் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி அவங்கள பற்றியெல்லாம் பேசியிருந்தார் சரிங்களா. அதிலே சொல்லியிருந்தார் நோ லுக்கிங் பேக் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் நடிக்க போகிறது இல்லை. தளபதி 69 தான் லாஸ்ட் படம். நெக்ஸ்ட்டு தலையும் பார்த்தீங்கன்னா நான் சினிமா விட்டு போகிறாருன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா அவர் ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை எதுவுமே சரிங்களா. ஏன்னா ஒரு 2 படம் நடிக்கிறாரு. ஒன்று விடாமுயற்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி, இந்த 2 படமும் நடிக்கிறாரு சரிங்களா. 2 படமும் பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது சரிங்களா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா லியோ, அதுக்கப்புறம் கோட் படம் எடுக்கும் போதே இந்த படம் எடுத்துன்னு இருந்தாங்க. ஆனால் ரிலீஸே பண்ணல. 2 வருஷத்துக்கு மேலே வெயிட்டிங்லேயே இருக்குது சரிங்களா. ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே வெயிட்டிங்கில் இருக்குது இந்த படம் சரிங்களா. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. காம்படிஷன் கலந்துக்க போகிறாரு சரிங்களா. எந்த மாதிரினா காரு ரேசிங் அது சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்க போகிறாராம் சரிங்களா. அதுக்கான விஷயங்கள்லாம் அவர் பண்ணின்னு இருக்காரு ஒன் பை ஒன்னாக. எப்படின்னா பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காரு. 2025 பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வருது சரிங்களா. ஒன்று சாம்பியன்ஷிப் நான் பார்த்தீங்கன்னா துபாய் சாம்பியன்ஷிப்னு ஒன்று வருது, அதில் கலந்துக்க போகிறாரு. அதே மாதிரி யூரோப்பியன் சரிங்களா. யூரோப்பியன்லேயும் ஒன்று நடக்குது, அந்த காம்படிஷன் கலந்துக்க போகிறாருன்ட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க சரிங்களா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் கூட ரீசென்ட்டா வாழ்த்தியிருந்தாரு. சரிங்களா? நீங்க கலந்துக்கிறது எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ரீசென்ட்டா அந்த விடாமுயற்சி படத்து ஷூட்டிங்கில அ சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. சரிங்களா? கார்ல. அது வந்து என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அப்ப தளபதி நேர்ல போய் பேசியிருந்தாரு. இது நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, 6 மந்த் அப்படி பேக் சரிங்களா? நான் சொல்றது. நேர்ல போய் மீட் பண்ணி தளபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாரி 2 படமாவது நீங்க பண்ணணும். வருஷத்துக்கு எங்க ஃபேன்ஸ்க்காகவும் நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் போயிட்டேன்னா, எங்க ஃபேன்ஸ் வந்து ஏமா ஏமாண்ட்டு போயிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க படம் பண்ணீங்கன்னா தான் எங்க ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா, படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரும் ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து படங்கள அவரு பண்ணின்னு இருக்காரு. சரிங்களா? இப்ப எதனால நான் பார்த்தீங்கன்னா, அவரும் நடிப்பு விட்டு போறாரு அப்படின்னு சொல்றேன்னா, கார் ரேசிங் ஒரு பக்கம் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து துபாய்ல செட்டில் ஆக போறாராம். சரிங்களா? வீடு வாங்கியிருக்காராம். சரிங்களா? அங்க போய் செட்டில் ஆக போறாருன்ட்டு ஒரு பேச்சு அடிபடுது. கான் சார் கூட சொல்லியிருந்தாரு. இந்த மாரி நானும் வந்து 2 படம் தான் பண்ணுவேன், 2 படம் பண்ணுவேன்ட்டு. பட் இப்போ வரைக்கும் நடிச்சுன்னு தான் இருக்காரு. சரிங்களா? அந்த மாரி நம்மளும் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அஜித் வந்து நடிச்சுன்னே இருப்பாருன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தளபதி வந்து கண்டிப்பா தளபதி 69 தான் லாஸ்ட் படம். வேணா தளபதி 70 வேணா வரதுக்கு வாய்ப்புகள் ஒரு 20-25% தான் இருக்கு. சரிங்களா? அவர் கன்ஃபார்ம் பண்ணா தான் அவரும் நடிப்பாரு. ஸோ தட் 2026ல அவரு வந்து நிக்கணும்னா, அவர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு இப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணா தான் பண்ண முடியும். அதுதான் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அவரு வந்து அவரோட கொள்கை எல்லாமே சொல்லிட்டாருன்னா, இப்ப வந்து அ தல வந்து சினிமா விட்டு போறாருன்னா, இதுக்கு வந்து உங்க கருத்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அ தல தளபதியும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி சரிங்களா? அதுக்கும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? தளபதி ஃபேன்ஸு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பார்ப்பேன். சரிங்களா? ம். அதே மாரி 2026ல நீங்க வந்து யாருக்கு வோட் பண்ணுவீங்க? அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய் கைஸ். இந்த மாரி வீடியோ வேணுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும். சரிங்களா? பாய் கைஸ்.